வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஐடி ஜாப் கெட்டிங் சீரீஸ்ல நாள் 32ல ப்ரீவியஸ் வீடியோல சொல்லி இந்த கோடிங் அசைன்மெண்ட்டை எப்படி சப்மிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணன்றத சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் என்னன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம்ல 1K ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். அதனால ஐ எம் கொஞ்சம் ஹாப்பி. அப்புறம் எல்லாருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கதைக்கு வருவோம். ப்ராஜெக்ட் ரெடி பண்றதுல முதல் வேலையா VS கோட்ல போயிட்டு தேவையான ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு MERN-STACK ப்ராஜெக்ட். MERN-STACK டெக்னாலஜிஸ் தான் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் சைட்ஸ் இருக்கு. அதனால பேக் அண்டுக்கு ஒரு நாள், ஃப்ரண்ட் அண்டுக்கு ஒரு நாள் டைம் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணேன். ஃபர்ஸ்ட் பேக் அண்ட் சைடு தான் பில்ட் பண்ணேன். ஸோ அதனால MongoDB டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சர்வர் சைடில் அத்தன்டிகேஷனுக்கு தேவையான APIஸும் ப்ராஜெக்ட் ரெக்யூர்மெண்ட்டுக்கு தேவையான APIஸும் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கே உண்மையாக சொல்லணும்னா 1.5 நாள் இழுத்துருச்சு. டைம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்றதுனால ஃப்ரண்ட் எண்ட்ல நம்மளாம் டிசைன் கிரியேட் பண்ணி UI மேக் பண்ணாம இப்போதைக்கு ஒரு ஃபுல் ஒர்க்கிங் ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணணுன்றது தான் என்னோட கோலாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் உட்காந்து UIயும் கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் பண்ண UIயோட APIஸ் எல்லாம் கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டு லோக்கல் ஹோஸ்ட்லேயே ரன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்ட்டு. கரெக்டாக ஒர்க் ஆன காரணத்தினால GitHubல புஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வெர்சல்ல டெப்ளாய் பண்ணிட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்து சப்மிட் பண்ணிட்டு இன்னைக்கான டேவை முடிச்சுட்டு தூங்க போயிட்டேன். நாளைக்கு பார்ப்போம்.